அத்தியாயம் 14. அதிதி ரக்ஷித் இருவரில் ரக்ஷித் உண்மையை சொல்லிவிட்டான். இதை விஷ்ணு எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் என்று மீரா மிகவும் கவலைப்பட்டாள். அடுத்த மாதம் வரும் அதிதியின் பிறந்த நாளை குறித்து விஷ்ணு இப்பொழுதே எப்படி கொண்டாட வேண்டும், என்ன பரிசு அவளுக்கு கொடுக்கலாம் என்றெல்லாம் அவளிடம் உற்சாகமாக பேசி வருவதுதான் அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. நான் அதித்தியை பத்தி என்ன சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான். அவளே தன் வாயினால் சொல்லட்டும், அதற்கு பிறகு நான் பார்த்து கொள்வேன் என்று நினைத்தாள். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அதித்தியின் பிறந்த நாள். பேக்கிங் வகுப்பில் சேர்ந்ததிலிருந்து அவளது பிறந்த நாளுக்காக மீராதான் கேக் தயாரித்து எடுத்து வருவாள். அதை தவிர அவளுக்கு பிடிக்குமே என்று பிரவுனி, மஃபின் எல்லாம் கூட செய்வாள். அதித்தியின் வீட்டில் வைத்துதான் கேக் கட்டிங் நடக்கும். அவளது பெற்றோருக்கும் மீராவின் சாக்கோ கேக் மிகவும் பிடிக்கும். அதித்தியின் அம்மா வழி சொந்தம் காமேஷ். அவன் சென்னையில் கேசி அசோசியேட்ஸ் என்ற கம்பெனிக்கு எம்டியாக இருக்கிறான். அவனது திருமணம் மருதமலையில் அதித்தியின் பிறந்த நாள் அன்று நடக்க இருந்தது. அதனால் பெற்றோர் இருவரும் காலையிலேயே கிளம்பிவிட்டிருந்தனர். அவர்கள் வீடு திரும்புவதற்கு இரவு ஆகிவிடும் என்பதால் அதித்தி, மீரா மற்றும் விஷ்ணுவை மாலை 7 மணிக்கு வர சொல்லி இருந்தாள். விஷ்ணு அதித்திக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்று சற்று முன்னதாகவே செல்லலாம் என்று மீராவிடம் சொல்லவே இருவரும் 5 மணிக்கே அவளது வீட்டிற்கு சென்றனர். அங்கு சென்ற பிறகுதான் அவர்களுக்கு புரிந்தது, சர்ப்ரைஸ் அவளுக்கு அல்ல, இவர்கள் இருவருக்கும் தான் என்று. கதவை வெகுநேரம் தட்டியும் காலிங் பெல் அடித்தும் அவள் திறக்கவே இல்லை. உள்ளே மியூசிக் சிஸ்டத்தில் ஏதோ அலறிக்கொண்டிருந்தது. அதனால் இருவரும் பக்கவாட்டில் உள்ள ஜன்னல் அருகே சென்று அங்கிருந்து அவளை அழைக்கலாம் என்று மெதுவாக ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தனர். அங்கே அதித்தியும் ரக்ஷித்தும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கொண்டிருந்தனர். அதை பார்த்த விஷ்ணுவிற்கு ஒரு கணம் இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. கால்கள் தள்ளாட ஆரம்பித்தன. மீராவிற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. எப்படியும் இது ஒரு நாள் விஷ்ணுவிற்கு தெரிய வரும் என்பது தெரியும். ஆனால் இப்படி தெரிய வரும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதற்குள் அதித்தியும் இவர்களை பார்த்து விட்டாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் விஷ்ணுவின் கைகளை பற்றி உள்ளே அழைத்துச் சென்று கூறினாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. விஷ்ணு ஒரு பொம்மை போல நின்று கொண்டிருந்தான். விஷ்ணு, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லாம கூட போகலாம், ஆனா இதுதான் உண்மை. என்னை ஏமாத்திட்டு எப்போ நீயும் மீராவும் காதலிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். எனக்கு அந்த சமயத்துல ஆறுதலா இருந்தது ரக்ஷித் தான். விஷ்ணு ஏதோ சொல்ல முற்பட அவனை கையை காட்டி தடுத்து விட்டு கூறினாள். நீ எதுவும் சொல்ல வேண்டாம் விஷ்ணு, மீராவே எல்லாத்தையும் சொல்லிட்டா. அந்த சயின்ஸ் ஃபெஸ்டுக்கு அப்புறம் உங்க காதல் எப்படி செழிப்பா வளர்ந்ததுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டா. அவ சொல்றது இருக்கட்டும், நீ தான் எப்ப பேசினாலும் அவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு தானே பேசுவ. நான் தான் அப்போலேருந்து சொல்றேனே, அவ இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி நடந்துடுச்சு. இத்தனை நாள் என்னோட பழகிட்டு சுலபமா என்னை தூக்கி போட்டுட்ட. ஏன்னா உனக்கு தான் புது கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாளே. அதனால நான் ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சேன். என்னால மன உளைச்சலை தாங்க முடியல. இப்போ எனக்கு உறுதுணையாக இருந்தது ரக்ஷித் மட்டும்தான். இவ்வளவு நாளா இருந்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு நீ மீரா பின்னாடி போகும்போது என்னை கேர் பண்ணி என் மேல கன்சர்னா இருக்கிற ரக்ஷித் கூட நான் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். இதுல என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறத நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். ஆமாம், ரக்ஷித் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு. அவன் மட்டும் இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். நான் இனிமேல உங்க 2 பேருக்கும் நடுவுல வரவே மாட்டேன். 2 பேரும் இனிமேலாவது திருட்டுத்தனம் பண்ணாம இருங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சிலை போல நின்று கொண்டிருந்த விஷ்ணு மாதிரி மீராவால் இருக்க முடியவில்லை. பொங்கிவிட்டாள். ஸ்டாப் இட் அதிதி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ பண்றதுதான் திருட்டுத்தனம். நான் என்னைக்கு உன்கிட்ட விஷ்ணுவை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்? இப்படி கூசாம போய் சொல்ற? ஆர் யூ நாட் அஷேம்டு? உன்னை ஐஸ்கிரீம் பார்லர் அண்ட் பார்க்ல பார்த்தப்பவே கையும் களவுமாக பிடிச்சிருக்கணும். நான் பண்ணாம போனது என் தப்பு தான். இந்த ட்ரெக்கிங் டிராமா நடத்தியதே நீதானே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உனக்கு ரக்ஷித் கூட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னா அதை நேரடியா விஷ்ணு கிட்ட சொல்லிக்கோ. உங்க 2 பேருக்கு நடுவுல என்னையே இழுக்கிற? பார்த்தியா விஷ்ணு எப்படியெல்லாம் கதை கட்டுறான்னு? எங்கெல்லாமோ பார்த்தாலாம். உன்னை நம்ப வைக்க என்னமா சரளமா கதை விடுறா பாரு. விஷ்ணு எதை பத்தியும் யோசிக்கவில்லை. மீராவை பார்த்து கத்தினான். இப்படி என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியே மீரா. நான் உன்னை எவ்வளவு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு உன்னால எப்படி நார்மலா இருக்க முடிஞ்சுது? உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. அதித்தி எவ்வளவு தூரம் சொல்லியிருந்தா, அதையெல்லாம் நான் காது கொடுத்து கேட்காம போயிட்டேன். அது என்னோட தப்பு தான். என்னை பத்தி என்ன நினைச்ச? பாக்குற பொண்ணுங்களெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டா நினைப்பேன்னா அவ்வளவு கேவலமா என்ன நினைச்சியா? அதித்திய கேட்கிற, ஆர் யூ நாட் அஷேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப்னு?
என் கண்ணு முன்னாடி நிக்காத. நான் என்னோட டீசன்சிய லூஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்கேருந்து போயிடு. மீராவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தான் தனியாக போனதை உணர்ந்தாள். அதற்கு மேல் அவளுக்கு தன்மேல் எந்த தப்பும் இல்லை என்று அங்கு நின்று கொண்டு வாதம் செய்வதற்கு பிடிக்கவில்லை. தான் அவளை ரக்ஷித்துடன் பார்த்தது பற்றியோ, அவர்கள் இருவரும் சுற்றாத இடமே இல்லை என்று சாயா கூறியதை பற்றியோ எதையுமே எடுத்து சொல்ல அவளால் இயலவில்லை. அந்த அளவுக்கு அதித்தியும் விஷ்ணுவும் அவள் மனதை சொற்களால் மிகவும் காயப்படுத்தி இருந்தனர். அவள் மனதால் உறுதிமிக்கவள் என்பதால் அங்கு நின்று கண்ணீர் வடிக்கவில்லை. அதித்தி தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடும் ரக்ஷித் நல்லவன் இல்லை. அவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கிறான். அதை சாட்சியோடு நிரூபிக்கத்தான் காத்திருப்பதாகவும், அவளுக்கு ஆபத்து இருக்கிறது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் கூட கூறாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றாள். மிகவும் கனத்து போன மனத்துடன் ஒரு ஜடம் மாதிரி வீட்டிற்கு சென்றாள். அன்று அவள் அம்மா சற்று முன்னதாக வந்திருந்தார்கள். அம்மாவை பார்த்ததும் அவளால் அடக்க முடியவில்லை. அம்மாவை கட்டிக்கொண்டு கதறி அழுதாள். அம்மாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. மிகவும் பயந்து போய், என்னம்மா மீரா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழற என்று கேட்டதற்கு பதில் கூற முடியாமல் கேவி கேவி அழுதாள். சிறிது நேரம் கழித்து நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் அம்மாவிடம் கூறினாள். சரி சரி விடு, நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். அவங்களோட விஷயத்துல இனிமே நீ தலையிடாத. அதித்தி மற்றும் விஷ்ணுவிடம் இனிமேல் நீ பேசவே வேண்டாம். இது இப்போ நடந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டாமே. நேர எக்ஸாம் தானே. பரீட்சையோட அந்த காலேஜ் லைஃப் ஓவர் ஆக போகுது. அதனால நீ கவலைப்படாத. அடுத்தது பிஜி கோர்ஸ் எங்க படிக்கணும்னு நீ தான் செலக்ட் பண்ணி வச்சுட்டியே. நீ வாங்கியிருக்கிற மார்க்குக்கு நீ தேர்ந்தெடுத்த காலேஜ்ல கண்டிப்பா சீட் கிடைக்கும். அதனால ஜஸ்ட் சியர் அப். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. மேலும் இதை ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கோ. பின்னாளில் யாரையும் உடனடியாக நம்பாமல் யோசிச்சு முடிவெடுக்க இந்த அனுபவம் உனக்கு உதவியாக இருக்கும். தன் மடியில் சாய்த்து தலையை கோதியபடியே கண்ணீரை துடைத்த அம்மாவின் அன்பான அறிவுரையை கேட்ட பின்பே மீரா சற்று சமாதானம் அடைந்தாள். அதன் பிறகு அவள் அம்மா கூறியபடியே பரீட்சை எழுதுவதற்கு மட்டுமே கல்லூரிக்கு சென்றாள். அவளுக்கு பிடித்த கல்லூரியிலேயே மேற்கொண்டு படிப்பதற்கு இடம் கிடைத்தும் அங்கு அவளுக்கு படிக்க விருப்பமில்லை. இவ்வளவு நடந்த பிறகு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு விண்ணப்பித்திருந்தாள். அங்கே அவளுக்கு இடம் கிடைத்ததால் சென்னைக்கு புறப்பட்டு விட்டாள். ஏப்ரல் 24ஆம் தேதிதான் அவள் கடைசியாக அதித்தியையும் விஷ்ணுவையும் பார்த்தது. அதற்கு பிறகு அவர்களை அவள் பார்க்கவும் இல்லை, அவர்களை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளவும் இல்லை. அத்தியாயம் 15. மீராவின் நிலைமை அவ்வாறு இருக்க, விஷ்ணுவின் நிலைமையோ மிகவும் மோசமாக இருந்தது. இவ்வளவு நடந்த பிறகு, அதுவும் குறிப்பாக அதித்தியும் ரக்ஷித்தும் மிகவும் நெருக்கமாக இருந்ததை பார்த்த பிறகு அவனால் வேறு எதை பற்றியும் சிந்திக்க முடியவில்லை. அவர்கள் இருவரையும் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் தளர்ந்த நடையுடன் வீட்டை விட்டு வெளியே சென்றான். அவனது மனசாட்சி அந்த பொண்ணு மீராவை உன்னோட கடுமையான வார்த்தைகளால் ரொம்பவே நோகடிச்சிட்டடா விஷ்ணு என்று இடித்துரைத்ததையும் அவனால் கவனத்தில் கொள்ள இயலவில்லை. எப்படி வீடு வந்து சேர்ந்தான் என்று அவனுக்கே தெரியாமல் வீட்டிற்கு வந்தான். வீடு வந்து சேர்ந்தவனுக்கு யாரோ கோடாரியால் தனது கனவையெல்லாம் சுக்கு நூறாக உடைத்தது போல இருந்தது. தனது அறைக்குள் நுழைந்தவன் கதவை தாழிட்டு கொண்டு குமுறி அழுதான். நான் என்ன செய்தேன்? என்னை ஏன் என்னுடன் இருப்பவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று எண்ணி எண்ணி அவன் மனம் மிகவும் கனத்து போனது. அந்த ஒரு நிமிடத்தில் இருந்தே அவனுக்கு எதன் மேலும் பற்றற்று போனது. அடுத்து வந்த செமஸ்டர் தேர்வுகளுக்கு கூட அவனால் தயார் செய்ய முடியவில்லை. படிப்பு கூட அவனுக்கு தேவையற்று போய்விட்டது. தேர்வு எழுதுவதில் கூட நாட்டமின்றி இருந்தான். இதை பார்த்து அவன் பெற்றோர்களுக்கு மிகவும் பயமாக போனது. நன்றாக இருந்த பையன் திடீரென்று எப்படி இப்படியானான் என்பது அவர்களுக்கு புரியாத புதிராக இருந்தது. அவன் அம்மாதான் அவன் அப்படி இருப்பதை பார்த்து தாங்க முடியாமல் அவனிடம் கேட்டார்கள். ஏன் விஷ்ணு இப்படி இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? நானும் அப்பாவும் வேணும்னா காலேஜுக்கு வந்து பேசலாமா? இன்னைக்கு உனக்கு எக்ஸாம்டா, அதுக்கு கூட கிளம்பாம இப்படி பிரமை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க. எழுந்து கிளம்பு விஷ்ணு, போய் எக்ஸாம் எழுதிட்டு வா. படிக்கலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சதை எழுதிட்டு வா. நீ தான் கிளாஸ்லலாம் நல்லா கவனிச்சிருப்பியே, அதை வச்சு எழுதிட்டு வா. என்னை விடுமா, நான் எக்ஸாம் எழுத போகமாட்டேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை கேட்டு அவன் பெற்றோர்கள் மிகவும் அதிர்ந்து போய்விட்டனர். அவன் தந்தை அவனிடம் சென்று மிகவும் இதமாக, இதோ பார் விஷ்ணு, நீ எதனால இப்படி இருக்கன்னு எங்ககிட்ட சொன்னாதானே தெரியும். எங்களால் முடிஞ்ச சொல்யூஷன் கண்டிப்பாக நாங்கள் சொல்வோம். நீ இப்படி எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு நீயும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு எங்களையும் கஷ்டத்துக்கு ஆளாக்குற.
இப்போ எக்ஸாம்க்கு போக மாட்டேன்னு வேற சொல்ற. அப்படி உனக்கு என்ன கஷ்டம் வந்தது? சரி விடு, அதை நாம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அதை பத்தி பேச நேரம் இல்ல. நீ எதை பத்தி வேணாலும் கவலைப்படு, ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடு. எக்ஸாம் எழுதலைன்னா பின்னாடி நீயே ரொம்ப வருத்தப்படுவ. தயவு செஞ்சு உனக்காக இல்லைனாலும் எங்களுக்காகவாவது போய் எக்ஸாம் எழுதிட்டு வா விஷ்ணு. அம்மாவும் நானும் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம் என்று கூறினார். அவர் அவ்வாறு கூறியவுடன் அவனால் மறுத்து பேச முடியவில்லை. எப்படியோ தட்டு தடுமாறி வகுப்பில் கவனித்ததை வைத்து எல்லா பரீட்சையையும் எழுதிவிட்டு வந்தான். அதன் பிறகு எதன் மேலும் பற்றின்றி வீட்டிலேயே அடைந்து கிடக்க ஆரம்பித்தான். அவனது வெகுநாள் ஆசையான ஆராய்ச்சி படிப்பை பற்றி கூட சிந்தனையற்று இருந்தான். அதற்கான முயற்சி எதையும் செய்யவில்லை. நுழைவுத் தேர்வுக்கு தயார் செய்யவும் இல்லை, தேர்வை எழுதவும் இல்லை. அவன் பெற்றோரும் அவனை அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை. இந்த 1 வருடம் போனால் போகிறது, அடுத்த வருடத்திற்குள் கண்டிப்பாக சரியாகி விடுவான். அப்பொழுது நுழைவுத் தேர்வை நன்றாகவே தயார் செய்து சிறப்பாக எழுதுவான் என்ற நம்பிக்கை கொண்டனர். அடுத்து வந்த சில மாதங்களில் மெதுவாக அதித்தியை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். மீரா கூறியது உண்மையாக இருக்குமோ என்ற கோணத்தில் சிந்தித்தான். மீரா ஆரம்பத்திலிருந்தே அதித்தி சரியில்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு தானே இருந்தாள். நான் தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிட்டேன். அதித்தி சரியில்லைன்னு சொல்றியே, எப்படி? எனக்கு ஆதாரத்தோட காமின்னு நான் ஏன் ஒரு முறை கூட கேட்கல? ஒருவேளை கேட்டிருந்தால் மீரா சொல்லியிருப்பாளோ? அப்பொழுதே நான் விழித்து கொண்டிருப்பேன். மீராவை பற்றி நல்லா தெரிந்திருந்தும் அவ மனசை ரொம்ப நோகடித்து விட்டேன். +1 சேர்ந்ததிலிருந்து அவ என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கா. எனக்கு எல்லா விதத்திலும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கா. இந்த அதித்தி சொன்ன மாதிரி அவ வேற மாதிரி யோசிச்சிருந்தா ஒரு முறை கூடவா அதை தெரியப்படுத்தியிருக்க மாட்டா? அப்படி ஒரு முறை கூட என்னிடம் அவள் சொன்னதில்லையே. இதெல்லாம் யோசிக்காமல் அதித்தி சொன்னதை போய் நம்பிவிட்டு அவளை திட்டி விட்டேனே. இப்பதான் புரியுது தப்பெல்லாம் அதித்தி தான் செஞ்சிருக்கான்னு. அதை மீரா கண்டுபிடித்து விட்டாள் என்ற ஆத்திரத்தில் அவள் மேல் நன்றாகவே ஜோடிச்சு நம்புகிற மாதிரி பழியை போட்டு விட்டாள். இனிமேல் நான் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு மீராவை பார்ப்பேன்? இந்த அதித்தியின் துரோகத்தால் ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழந்திட்டேன். இதுக்கு நானே எனக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று யோசிக்கும் பொழுது ஒன்று ஒன்றாக அவனுக்கு ஞாபகம் வந்தது. டு மை ஸ்வீட் அதித்தி ஆர் என்று எழுதியிருந்த பரிசு பொருளை பற்றி நினைவு கூர்ந்தான். இப்பொழுது புரிந்தது அந்த ஆர் ரக்ஷித் என்று. ட்ரெக்கிங் விஷயம் கூட அதித்தியின் கைதேர்ந்த நாடகம் என்பதும் புரிந்தது. எதையோ காட்டணும்னு தானே மீரா என்னை அவசர அவசரமாக கூட்டிட்டு போனா. இந்த அதித்தியும் ரக்ஷித்தும் போவதாக பிளான் போட்டுவிட்டு மீராவை அவள் திசை திருப்பி இருக்கிறாள். இவ்வாறு பல கோணங்களில் யோசித்த பிறகுதான் அதித்தி எவ்வளவு மோசமானவள் என்பது அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் வந்தது. அவளுக்கு என்னை பிடிக்கலன்னா நேரடியா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஏதாவது உதவி தேவைப்பட்டா நான் வேணும், ஆனா பாய் ஃப்ரெண்டா இருக்க ரக்ஷித் வேணும். அதனால இப்படி இரட்டை வேஷம் போட்டிருக்கா துரோகி. எப்படி இப்படியெல்லாம் யோசிச்சு என்னையும் மீராவையும் ஏமாத்தியிருக்கா என்று யோசித்தான். இப்பொழுது மெல்ல மெல்ல ஞானோதயம் வர துவங்கிற்று அவனுக்கு. இவளுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் ஏன் தொலைக்க வேண்டும்? என்னோட லட்சியம் எனக்கு முக்கியம். இனிமே அதை நோக்கிதான் என் பயணம் இருக்கும். இனிமேலாவது அப்பாவியாக இருக்காமல் என்னுடைய காரியத்தில் நான் கண்ணாக இருப்பேன். என்னை மன்னித்து விடு மீரா. நான் உன்கிட்ட மானசீகமா தான் மன்னிப்பு கேட்க முடியும். உன் வீட்டுக்கு வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க எனக்கு தைரியம் இல்லை. உன் முகத்தை பார்க்கும் அருகதை எனக்கு இல்லை என்று நேர்மறையாக யோசித்தான். அதன் பிறகு பெற்றோர்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அம்மா, அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. யாரோ ஒருத்திக்காக என்னோட வாழ்க்கையை தொலைப்பதற்கு இருந்தேன். உங்களை மிகவும் காயப்படுத்தி வருத்தப்பட வைத்து விட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே என்னோட கவனம் எல்லாம் என் படிப்பை மட்டுமே தான். இந்த 1 வருடம் போனால் போகட்டும். இந்த நேரத்தை நுழைவுத் தேர்விற்காக செலவிட்டு அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கிறேன். நன்றாக தயார் செய்தால் கண்டிப்பாக எனக்கு ரிசர்ச் ஸ்டேட்டஸ்க்கு சீட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை நிச்சயமாக பெருமைப்படுத்துவேன். இதை கேட்டு அவன் பெற்றோருக்கு மகிழ்ச்சி கரை புரண்டது. அவன் அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. எனக்கு தெரியும்டா விஷ்ணு, நீ கண்டிப்பா உன் லட்சியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த மட்டில் நீ பரீட்சை எழுதுறேன்னு சொன்ன பத்தியா, அதுவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எப்படி எதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்ததை பார்த்து எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா? அதெல்லாம் போகட்டும், நீ சொன்ன மாதிரியே இந்த 1 வருடம் நுழைவுத் தேர்வை தயார் செய்வதற்கு இருக்கட்டும். உனக்கு எங்களிடமிருந்து எந்த சப்போர்ட் வேணும்னாலும் அதை செய்வதற்கு நாங்க தயாரா இருக்கோம். இதை கேட்ட விஷ்ணுவிற்கு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவனால் எதையும் பேச முடியவில்லை. அப்பாவையும் அம்மாவையும் இறுக கட்டி அணைத்து கொண்டான்.
நடந்தது அனைத்தையும் மனதிலிருந்து தூக்கி விசிறி எறிந்துவிட்டு கவனத்துடனும் சிரத்தையுடனும் தேர்வுக்கு தயார் செய்தான். அவனுக்கு அந்த பிரிவில் மிகவும் ஆர்வம் இருந்ததனால் இது ஒரு சவாலாகவே இருக்கவில்லை. அவனது கடின உழைப்பு வீண் போகவில்லை. மிகவும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று டிராம்பேயில் உள்ள பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் எம்எஸ்சி ரிசர்ச் புரோகிராம் படிப்பதற்கு அவனுக்கு இடம் கிடைத்தது. அத்தியாயம் 16. தனது பிறந்த நாளன்று இவ்வாறு நடந்தது அதித்திக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மீராவும் விஷ்ணுவும் இப்படி சீக்கிரம் வருவார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களை 7 மணிக்குத்தான் வர சொல்லி இருந்ததால் அதற்குள் ரக்ஷித் கிளம்பி விடுவான் என்றுதான் நினைத்திருந்தாள். அவர்கள் இருவரும் சற்று முன்னதாக வந்தவுடன், அதுவும் அவள் ரக்ஷித்துடன் நெருக்கமாக இருந்ததை பார்த்தவுடன் எப்படி நிலைமையை சமாளிப்பது என்று யோசித்து மீராவின் மேல் பழியை போடுவது ஒன்றே தப்பிக்க ஒரே வழி என்று அப்படி செய்தாள். ஐயையோ, இது எதுல போய் முடிய போகுதோ தெரியலையே. நான் பாட்டுக்க எதையோ பேசி நிலைமையை சமாளிச்சிட்டேன். ஆனா இதோட பின்விளைவு மோசமாதான் இருக்கும். அதை எப்படியாவது எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தாள். அவள் யோசனையுடன் நின்றிருப்பதை பார்த்து ரக்ஷித் கேட்டான், ஏன் அதித்தி இவ்வளோ டென்ஷனா இருக்க? விஷ்ணுவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பயமா இருக்கா? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அவனுக்கு சொல்லத்தானே வேணும். அதை இன்னைக்கு சொல்லியாச்சு, அதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன்? அது சரி, நம்ம 2 பேரோட காதலை பற்றி விஷ்ணுவுக்கு சொல்லத்தான் வேணும். ஆனா அந்த மீரா என்ன செஞ்சா? அவ மேல எதுக்கு பழிய போட்ட? இதுதான் எனக்கு கொஞ்சம் சரியா படல அதித்தி. எந்த தப்பும் பண்ணாத ஒரு பொண்ணு மேல அபாண்டமா இப்படி சொல்லிட்ட? அவ என்ன உண்மையிலேயே விஷ்ணுவை லவ் பண்ணினாளா? உண்மையில தப்பு வரக்கூடாதுன்னு தானே அவளை யூஸ் பண்ணிருக்க, அப்படித்தானே? அதற்கு உடனே அதித்தி கூறினாள், ஆமா, அது உண்மைதான். என் மேல தப்பு வரக்கூடாதுன்னு தான் அவளை அப்படி சொன்னேன். அவ ஒன்றும் விஷ்ணுவை காதலிக்கலை. ஆனா எத்தனை தடவை என்னை முகத்தில் அடிச்ச மாதிரி பேசியிருக்கா தெரியுமா? நான் விஷ்ணுவை ஏதாவது சொன்னா உடனே எனக்கு நோஸ்கட் கொடுக்குற மாதிரி பலமுறை பேசியிருக்கா. அவளுக்கு நீயும் நானும் காதலிக்கிறோம்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுன்னா வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? விஷ்ணுவிடம் இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிப்பேன். அது என்னோட பர்சனல் மேட்டர். அதுல எப்படி அவ தலையிடலாம்? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் அவகிட்ட ஆலோசனை கேட்டாதான் அவ இதை பற்றி என்கிட்ட பேசலாம். அதனாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். மறைமுகமா என்னோட விஷயத்துல தலையிட வேண்டாம்னு எத்தனையோ முறை அவகிட்ட சொல்லியாச்சு. ஆனாலும் விடாம என்னை நோண்டிக்கிட்டே இருந்தா. அவ இதை பத்தி விஷ்ணு கிட்ட எப்படியாவது ஆதாரபூர்வமா சொல்லிடணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தா. இப்ப நான் பேசாம இருந்திருந்தா நம்மளை பத்தி விஷ்ணு கிட்ட போட்டு கொடுத்திருப்பா. அதற்கு ரக்ஷித், சரி சரி விடு, இது உனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை, எனக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. உனக்கு மீரா விஷ்ணு 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இதோட கட்டாயிடும். அதுதான் எனக்கும் வருத்தமா இருக்கு ரக்ஷித். நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருக்கோம். மீராவை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. சரி, ஓகே, லீவ் இட். செமஸ்டர் எக்ஸாம் பக்கத்துல வருது, நாம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இது நடந்து சரியாக 1 வருடம் கழித்து அதித்தி மற்றும் ரக்ஷித்திற்கும் படிப்பு முடிந்தது. அதித்திக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதுவும் கிடைக்கவில்லை. அவள் மதிப்பெண்களும் சரியாக எடுக்கவில்லை. நேர்முக தேர்வு வரை 2 கம்பெனிகளுக்கு சென்று அதிலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் ரக்ஷித் ஆஸ்திரேலியா சென்று மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று எண்ணியதால் அதற்கான பரீட்சையெல்லாம் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்றான். அதனால் அவன் தேர்ந்தெடுத்து வைத்திருந்த அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் அவனுக்கு இடம் கிடைத்தது. ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல விண்ணப்பித்த போதே அங்கு இடம் கிடைத்துவிடும் என்று முழு நம்பிக்கையில் இருந்ததால் அதித்தியிடம் கூறினான், அதித்தி, இன்னும் கொஞ்ச நாள் நான் ஆஸ்திரேலியா கிளம்பி போயிடுவேன். அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒரு ட்ரீட் கொடுக்கலாம்னு இருக்கேன். எங்க போகலாம் சொல்லு? அதித்திக்கோ அவன் அங்கு செல்ல விண்ணப்பித்த போதே ரெக்கை கட்டிக்கொண்டு பறக்காத குறைதான். நான் நினைத்தவாறே ரக்ஷித் வெளிநாடு போகிறான். எனக்கு இங்கு வேலை கிடைத்தால் என்ன, கிடைக்காமல் போனால் என்ன? அவனை திருமணம் செய்து கொண்ட பிறகு நானும் அங்கேதானே போகப் போகிறேன். அதற்கெதற்கு வேலை தேடி கஷ்டப்படணும் என்றெல்லாம் யோசித்தாள். நீ எங்க கூப்பிடுறியோ அங்க போலாம் ரக்ஷித், எனக்கு எதுவானாலும் ஓகே. ஓகே அதித்தி, நாம எப்போதும் மீட் பண்ற அந்த பார்க்குக்கு வந்துடு. அங்கேருந்து நாம வேற எங்கேயாவது போகலாம். சொன்ன மாதிரியே இருவரும் பார்க்கில் சந்தித்தனர். சந்தித்தவுடன் ரக்ஷித் பேச ஆரம்பித்தான். அதித்தி, இதுதான் நம்மளோட கடைசி சந்திப்பா இருக்கும். ஏண்டா, நீ ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கே. ஏன் இதை கடைசி சந்திப்பா இருக்கும்னு சொல்ற? எங்க போக போற? இந்த 1 மாசத்துக்குள்ளதானே நம்ம அதிகமா சந்திச்சுக்க முடியும். 1 மாசம் கழிச்சுதான் நான் போக போறேன் என்பது உண்மைதான். ஆனா இந்த 1 மாசத்துல உன்னை சந்திக்க வருவேன்னு சொல்ல முடியாது. ஏண்டா,
வேற எங்கேயாவது போக போறியா? இல்ல வேற ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னை இனிமேல் பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சொல்ற ரக்ஷித்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியற மாதிரி தான் சொல்லேன். ம். ஓகே. குட் பை அதித்தி. நாம காலேஜ் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணினோம். நல்லாவே இருந்தது. லெட் அஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை. இதே சொல்றதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். ட்ரீட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. நாம நிறைய முறை இந்த பார்க்ல சந்திச்சதுனால உன்னை இங்க கூப்பிட்டேன். இனிமே உன் வழியை பார்த்துக்கிட்டு போ, நான் என் வழியில போறேன். என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? ஏன் இதை கூட புரிஞ்சுக்காம இருக்க? நீ என்ன எல்கேஜி பாப்பாவா? உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு அர்த்தம். பிரேக்கப் பண்ணிட்டியா? ஏன் ரக்ஷித்? இந்த முடிவை எடுக்கிறதுக்கு நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? நீ என்ன செய்யலன்னு சொல்லுமா. நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஓகே, நீ இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னு நீயே சொல்லு. ஆமா ஆமா, உனக்கு எங்க தெரிய போகுது? நீ தான் அகம்பாவம் பிடிச்சவளாச்சே. நானே சொல்றேன். தீபக் ஞாபகம் இருக்கா? எந்த தீபக்? கரெக்ட். உனக்கு எங்க ஞாபகம் இருக்க போகுது? +2ல உன்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னானே அந்த தீபக். இப்பொழுது அதித்திக்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நடந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது. அடுத்து நிகழப்போவதை பகுதி 7ல் கேட்கலாம். நன்றி.